வணக்கம். கவிதையின் தலைப்பு இன்னும் மிச்சமிருக்கும் மனசாட்சி. நெருப்பை மிதித்த பாதங்கள் இன்னும் வெந்து கொண்டிருக்க, விழித்திருந்த நடுராத்திரியில் வேர்க்கும் நெற்றியோடு எழுந்திருந்தேன். கனவுகளெல்லாம் விற்றுப்போன காலை சந்தையில் சில்லறை மிச்சமாய் சிக்கியிருந்தது ஒரு மனசாட்சி. எதை சொல்ல வந்தேன் என்பதை வழியில் தொலைத்துவிட்டு வெறும் வார்த்தைகளை மட்டுமே ததராசில் வைத்து எடை போட்ட வணிகனைப் போல காலம் என்னை அசை போட்டு துப்பியது. இரையை விழுங்கிய பாம்பின் வயிற்றுப் புடைப்பில் ஜீரணமாக மறுக்கும் சினுங்கள். செத்துப்போன மனசாட்சியின் கடைசி அசைவு அது. வேரோடு சாய்ந்த மரம் தன் விழுதுகளில் ஒன்றை மட்டும் இறுகப் பற்றியிருந்தது அன்னை போல. இதுவரை உயிர் வாழ்ந்ததற்கு இது ஒன்றே காரணம் என்று சொல்லாமல் சொல்லியது. இருளின் நடுப்பகுதியிலிருந்து கேட்டது ஒரு குரல். தலைகீழாக நடப்பவர்களின் நாட்டிலே நிமிர்ந்து நின்றதே உன் குற்றம். ஆனாலும் உன்னை காப்பாற்றிய நாணயம் அதுவே. சாவியை தொலைத்துவிட்ட பூட்டை போல உன்னை ஆக்கிவிட்டது சந்தை பேரம். அந்த பூட்டை உடைக்க முடியாமல் இன்னும் கையில் வைத்திருக்கிறாயே, அதுதான் உன் மிச்சம். மத்தாப்பு பூவின் பொறி வானத்தை சுரண்டிவிட்டு மடியும் முன்னம் ஒளியில் ஒளித்துக்கொள்ள முடியாத நிழலைப் போல வெளிப்படுகிறது மிச்சமுள்ள மனசாட்சி. குத்தப்பட்ட ஆமையைப் போல உள்ளே ஒடுங்கிய உடலுக்குள் இதயம் கனமான மௌனங்களைக் கொண்டு சுரண்டிக் கொண்டிருக்கிறது. தாயின் மடியை தேடும் குருட்டு பூனைக்குட்டியாய் மனசாட்சியின் மிச்சம் துரத்தி கொண்டே இருக்கிறது. அது நம்மை காப்பாற்றாது, ஆனால் முழுமையாய் சாகவிடவும் செய்யாது. அதுதான் நாம் இன்னும் மனிதர்களாய் இருக்கிறோம் என்பதற்கான கடைசி புரோட்டோகால். விடியலின் முதல் வெளிச்சம் வந்து தொட்டதும் மிச்சமிருந்த மனசாட்சியும் கரைந்து போனது. அப்போது தெரிந்தது, அந்த மிச்சமே நான். ஆக்கம் ஆதித் சக்திவேல். மிக்க நன்றி.